கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை ஒதுக்கிய பின்னர் அதன் தலைவர்களை சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு அழைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தல்களில் திமுக கூட்டணி வலுவாக இருப்பது குறித்து பேசினார். இந்தியாவிலேயே இல்லாத வகையில் நீண்டகாலம் ஒன்றாக பயணிக்கக்கூடிய கூட்டணியாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருப்பதாகவும் தெரிவித்தார். கூட்டணி கட்சியினரிடம் கலந்துரையாடிய ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கிய வாக்குறுதி ஒன்றையும் அளித்தார். அதாவது, கூட்டணி கட்சியினர் வெற்றி பெறாவிட்டால் உங்கள் பதவி இருக்காது என மாவட்ட செயலாளர்களை எச்சரித்திருக்கிறேன். ஆகையால் எங்கேனும் சுணக்கம் இருந்தால் அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வார் ரூமுக்கு தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை இருக்கும் என உறுதியளித்துள்ளார். இந்த தேர்தலை ஒட்டி நாம் அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி புதிதாக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. தொடர்ந்து 2 நாடாளுமன்றம், ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2021 நடைபெற்ற சட்டமன்றம், இடையில உள்ளாட்சி அமைப்பு தேர்தல், இடைத்தேர்தல்கள் ஆக தொடர்ந்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுவரையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலே கூட இல்லாத வகையில் இவ்வளவு ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி தொடர்ந்து அமைந்திருக்கிறது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று, மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆக அப்படிப்பட்ட அந்த கூட்டணியை, மதச்சார்பற்ற இந்த கூட்டணியை 2026ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களும் இது தொடர்கிறது. அப்படி தொடரக்கூடிய இந்த தேர்தலில் நாம் எப்படி களம் காண இருக்கிறோம், குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு இடங்களை, எண்ணிக்கையில் எவ்வளவு இடங்களை வழங்குவது என்று கலந்து பேசி, அதைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதி என்பதையும் அது குறித்தும் கலந்து பேசி அந்த முடிவு எட்டியதற்கு பின்னால் இந்த கூட்டம் நடைபெறுகிறது.